பொதுமக்கள்லாம் போயிட்டு நாங்கள் ரொம்ப வதைக்கிறோம் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 1830, 1820, 1830 அவங்க வந்து ரயத்வாரி சிஸ்டம்னு கொண்டு வராங்க. ரயத்துனா பாரசீக சொல் ஃபார் ஃபார்மர். ஜமீன்தார் சிஸ்டத்தில் நீங்கள் 50% நீங்கள் வரி கட்ட வேண்டியிருந்தது, கேஷாக கட்ட வேண்டியது. நீங்களே கட்டுறதா இருந்தாக்கா 60% நீங்கள் கேஷாக கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை வந்து நிறைய விவசாயிகள் ஃபாலோ பண்ணாங்க. அதுதான் பெரும்பான்மை இருந்தது நாட்டில். அது ஒரு 51% விவசாயிங்க அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 19 + 51 70 ஆச்சுங்களா. மீதி 30% அது மகள்வாரி சிஸ்டம். 1963 ஐயா காமராஜர் அவர்கள் வந்து ரயத்வாரி சிஸ்டத்தை ஒழிச்சதுன்னு சொல்றது அதுக்கும் இதுக்குமே பொருத்தம் இல்லை இல்லைங்களா? 1963 ரயத்வாரி சிஸ்டத்தை ஒழிச்சாருன்றது அது ஜமீன்தார் சிஸ்டத்தை ஃபர்ஸ்டே ஒழிச்சிட்டாங்க. 1950 ஒழிச்சிட்டாங்க. அதுவுமே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் ஒழிச்சாங்க. இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் அந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இருந்தது. ஜமீன்தாருங்க அன்னைக்கு ஒத்துண்ட அதே காசை தான் 200 வருஷமா கட்டிட்டு இருந்தாங்க வெள்ளக்காரனுக்கு. நம்மகிட்ட எவ்வளோ வேணா வசூல் பண்ணிக்கலான்ற நடைமுறை தான் இருந்தது. எங்கேயாவது மூணாறு, குமிளி இங்கெல்லாம் போயிருப்பீங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை டீ எஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டீ எஸ்டேட் நார்மலாக வந்ததா? டீன்ற ஒரு தாவரமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்துக்கு சொந்தம் இல்லாத ஒரு தாவரம். வறுமையின் பிள்ளையில் அவன் சிக்கினா அப்போ என்ன பண்ணாங்க வெள்ளக்காரங்க? நீ வந்துட்டு ஒப்பந்த கூலி தொழிலாளியாக போறியான்னு கேட்டாங்க. வெளிநாடுகளுக்கு போறேன்னு சொல்லி சொன்னான். ஒரு 50 100 அவன் குடும்பத்துக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்துருவாங்க, எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ கூட பிரதமர் எங்கே கரிபியன் தீவுகளுக்கு போனாங்க. அங்கே கூட சொன்னாங்க ஒரு லேடிஸ் ஒருத்தர் தான் அங்கே வந்துட்டு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் அங்கே பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த மாதிரி போனவங்க தாங்க. பல்வேறு நாடுகளுக்கும் போயிருக்கிறான். அவன் இன்னும் இந்துவா தான் இருக்கிறான், முஸ்லீமா தான், கிறிஸ்டினா தான் இருக்கிறான். அவன் எவனும் மதம் மாறல. அப்போ ஜாதிய படுகொலை காரணம்னாக்கா அவன் முதல்ல மதம் மாறணும், இந்துவத்தை விட்டு வெளில போயிருக்கணும். ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஜமீன்தாருங்க, பண்ணையாருங்க இவங்கள தான் இருக்காங்க. சரிதானுங்களா? ஸோ இவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி மட்டும்தான் அப்படி கிடையாது. இந்தியாவில் எத்தனை மாகாணம் இருந்ததோ அத்தனை மாகாணத்திலையும் நிலம் இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் தனியாக கட்சி வச்சிருந்தாங்க. ஸ்ரீ டிவியின் சிறப்பு பார்வை நிகழ்ச்சிக்கு நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். நம்ம வந்து த ஃபெமைன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் இந்தியா நோன் அண்ட் ஹிடன் ரீசன்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தின் திறனாய்வாக தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கோம். ஆசிரியர், வெர்சடைல் ரைட்டர், திங்கர், கிரிட்டிக்ஸ் திரு மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தில் பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். இதற்கான தேவை என்ன, இப்பொழுதே இதற்கான தேவை என்ன அப்படிங்கிறதையும் அவர் நம்மளோடு தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார். இந்த வார நிகழ்ச்சிக்கு அவரை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பல எபிசோடில் பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் சொன்னீங்க எலும்புக்கூடாக மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அது வந்து ஒரு செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட பஞ்சம் தான். உலக அளவில் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட பஞ்சங்கிறது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்கீங்க. இல்லை, இப்போ ரொம்ப பொருத்தமாக கேட்கக்கூடியது என்னன்னா ரயத்வாரி அப்படிங்கிறது இப்போ ரொம்ப கரண்ட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ இந்த புத்தகத்திலேயே நீங்கள் வந்து ரயத்வாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு 2 இதை பற்றி குறிப்பிட்டிருக்கீங்க. சுருக்கமாக இது 2 பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த புத்தகத்தில் 3 சொல்லியிருப்பேன். ரயத்வாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம்னு சொல்லியிருப்பேன். ஜமீன்தாரி சிஸ்டம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு ஜமீன்தார் ஒரு ஊருக்கு ஜமீன்தாராக நியமிக்கிறாங்க. அந்த ஊருக்கு அவர் சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கும். அவர் அந்த ஊரில் வரி வசூல் பண்ணுறேன், அதாவது வாடகை வசூல் பண்ண வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அங்கே இருக்க நிலத்தெல்லாம் படிப்படியாக அவர் அபகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை, வசதிகளை வெள்ளக்காரன் ஏற்படுத்தி தரான். அது ஜமீன்தாரி ஆக்டில் வந்துடுது. அதாவது பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 1793 வருது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரன் லேண்ட்ஸை 3 வகையாக பிரித்தான். ஒன்று ஜமீன்தாரி சிஸ்டம், 2வது ரயத்வாரி சிஸ்டம், 3வது மகள்வாரி சிஸ்டம்னு பிரித்தான். ஜமீன்தாரி சிஸ்டம்னா ஜமீன்தார் ஒருத்தர் அப்பாயிண்ட் அவனே பண்ணுவான். அவர் மூலமாக ஒரு 19% நிலத்தை அவன் பார்த்துட்டு இருந்தான். ஸோ அதனால் அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இப்போ ஜமீன்தாருக்கு வந்துட்டு தான் இஷ்டத்துக்கும் வரி வசூல் பண்ணுறதுக்கு ஒரு வசதிகள் இருந்தது. பொதுமக்கள்லாம் போயிட்டு நாங்கள் ரொம்ப வதைக்கிறோம் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 1830, 1820, 1830 அவங்க வந்துட்டு ரயத்வாரி சிஸ்டம்னு கொண்டு வராங்க. ரயத்துனா பாரசீக சொல் ஃபார் ஃபார்மர், விவசாயிக்கு ஃபார்மர், ரயத்துக்குன்றது பாரசீக சொல். இப்போது
இந்த என்ன சொல்லிட்டாங்க, ஜமீன்தார் சிஸ்டத்தில் நீங்கள் 50% நீங்கள் வரி கட்ட வேண்டியிருந்தது, கேஷாக கட்ட வேண்டியது, நீங்களே கட்டுறதா இருந்தாக்கா 60% நீங்கள் கேஷாக கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை வந்து நிறைய விவசாயிகள் ஃபாலோ பண்ணாங்க. அதுதான் பெரும்பான்மை இருந்தது நாட்டில். அது ஒரு 51% விவசாயிங்க அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 19 + 51 70 ஆச்சுங்களா. மீதி 30% அது மகள்வாரி சிஸ்டம். மகள்வாரி சிஸ்டம்ன்றது ஒரு ஏரியா, ஒரு மகால்னு பிரிப்பாங்க, ஒரு வில்லேஜை மகள்னு பிரிப்பாங்க. அந்த வில்லேஜில் எல்லாருக்கும் யார் யாருக்கு பரம்பரையாக வரக்கூடிய நிலத்தை அவங்க பேரன் கொள்ளு பேரன் இவங்கெல்லாம் சாகுபடி பண்ணிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விகிதாச்சாரத்தில் போகும். அது மகள்வாரி சிஸ்டம். எந்த சிஸ்டத்தில் போனாலும் சரி, ஜமீன்தார் சிஸ்டத்தில் போனாக்கா ஜமீன்தார் காசு சாப்பிடுவான். சரிங்களா. ரயத்வாரி சிஸ்டத்தில் போனாக்கா அந்த கேஷ் அவங்க கட்டணும். அதுக்கும் சன்செட்லாம் இருந்தது. அந்த கேஷை இத்தனை தேதிக்குள்ளே கட்டணும்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அவங்க ஒரு மணி லெண்டர் லேவாதேவிக்காரங்கிட்ட போயிட்டு கடன் வாங்கி அவங்க கட்ட வேண்டியிருந்தது. ஸோ இது வந்து ரயத்வாரி சிஸ்டம். அது வந்துட்டு இவங்களுக்கு, அதாவது வட்டி விடுறவங்களுக்கு ஒரு சாதகமாக இருந்தது. இல்லை, அதுவுமே அந்த காலத்தில் வந்து பணம் படைத்தவர்கள் தான், ஜமீன்தார் தானே பணம் படைத்தவதாக இருந்தாங்க. அவங்க தானே அந்த லெண்டர்ஸாகவும் இருந்திருக்க முடியும். அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்திருக்கலாம். மகள்வாரி சிஸ்டமும் யாருக்குறைய அப்படி தான், மணி லெண்டர்ஸ் கிட்ட தான் எல்லாருக்கிட்டையும் விட்டுச்சு இது. ஸோ இதுதான் ரயத்வாரி சிஸ்டம்ன்றது தான் தமிழகத்தில் பெரும்பாலும் இருந்தது. ரயத்வாரி சிஸ்டம் தான். ஜமீன்தார் சிஸ்டமும் இருந்தது. லைக் கண்டமனூர் ஜமீன், அப்புறம் சிட்லூர் ஜமீன், இந்த மாதிரி நிறைய ஜமீன்தார் சிஸ்டமும் இருந்தது. பெரும்பாலும் ஜமீன்தார் சிஸ்டம் தான் தமிழ்நாட்டில் இருந்தது. சரிங்களா. ஸோ இதுதான் பெரும்பாலும் சொல்ல வர்றது இதுதான். இந்த ரயத்வாரி சிஸ்டம் மறுபடியும் அது வந்து யாருக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்றீங்க? ஆங்கிலேய அரசுக்கா அல்லது ஜமீன்தார்களுக்கு இருந்ததுன்னு சொல்றீங்களா? ரயத்வாரி சிஸ்டத்துக்கும் ஜமீன்தாருக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ ஜமீன்தாரி சிஸ்டம், நீங்கள் ஜமீன்தார் வச்சுக்கலாமே, நீங்கள் போயிடுறீங்க, உங்கள் இடத்துக்குள்ளே ரயத்வாரி யாரும் இருக்க மாட்டாங்க. ரயத்வாரி சிஸ்டத்தில் ஜமீன்தார் உள்ளே வர மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ரயத்வாரி சிஸ்டம் தான் இருந்தது. சரிங்களா. விவசாயிங்க எனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருந்ததுனாக்கா ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ வரி கட்டணும், காசாக கட்டணும்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் சொல்லிடுவான். அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு நான் பணம் கட்டிடணும், அதை வெதிக்குள்ளே கொடுத்து கட்டிடணும். அப்படி இல்லைன்னா அது ஏலத்தை விட்டுடுவான். சரிங்களா. இந்த மாதிரி தான் அது இருந்தது இது. சரிங்களா. இப்போ ஜமீன்தார் சிஸ்டத்தில் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ இந்த 1963 ஐயா காமராஜர் அவர்கள் வந்து ரயத்வாரி சிஸ்டத்தை ஒழிச்சதுன்னு சொல்றது, அதுக்கும் இதுக்குமே பொருத்தம் இல்லை இல்லைங்களா? 1963 ரயத்வாரி சிஸ்டத்தை ஒழிச்சாருன்றது, அது ஜமீன்தார் சிஸ்டத்தை ஃபர்ஸ்டே ஒழிச்சிட்டாங்க. 1950 ஒழிச்சிட்டாங்க. அதுவுமே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான். இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் அந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இருந்தது. ஜமீன்தாருங்க அன்னைக்கு ஒத்துண்ட அதே காசை தான் 200 வருஷமா கட்டிட்டு இருந்தாங்க வெள்ளக்காரனுக்கு. நம்மகிட்ட எவ்வளோ வேணா வசூல் பண்ணிக்கலான்ற நடைமுறை தான் இருந்தது. இதில் என்னன்னாக்கா ஜமீன்தார் சிஸ்டத்துலேயும் நம்ம ஆளுங்க பூந்து விளையாடிருக்காங்க. சரிங்களா. ரயத்வாரி சிஸ்டத்துலேயும் பூந்து விளையாடிருக்காங்க. அது ஒரு 2 நிமிஷம் அதுக்கு டைம் எடுத்துன்னு சொல்லி முடிச்சிடுறேன். இந்த NCERT புக்கில் வந்துட்டு இப்போது நவாப்ஸு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஜமீன்தார் தான். ஜமீன்தார், அதாவது இந்து ஜமீன்தாரை வந்துட்டு இவங்க வந்துட்டு ராஜான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம் ஜமீன்தாரை வந்துட்டு நவாபுன்னுவாங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னாக்கா நவாப் ஆஃப் புர்துவான், அவர் யார் பேர்லாம் தெரியல, இந்துவா முஸ்லீமான்னு தெரியல எனக்கு. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவாப்னாலே இஸ்லாமியர் பெரும்பாலும் இருப்பாங்க, அவர் தான் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய ஜமீனை வந்துட்டு ஏலத்துக்கு விட்றேன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் சொன்னான். நீ ஏலத்துக்கு விட்றியா, பார்த்துக்கிறேன் உனக்கு, இது NCERT புக்கில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், அவன் நிறைய பேர் அவங்க ஆளுங்களே விட்டு ஏலத்தை எடுக்கிறான். அவங்ககிட்ட இது தூக்குறவன், பாரம் தூக்குறவன், கூலி தொழிலாளி, அவன்லாம் வந்து இந்த ஊர் நான் எடுத்துக்கிறேங்கன்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிறாங்க. பணம் கட்டும் போது யார்ட்டையும் காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, அவனை வந்து ஓச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் மறு இடத்துக்கு விட்றாங்க. விடும்போது மறுபடியும் வேறு ஒருத்தன் வரான், அவங்ககிட்டையும் பைசா கிடையாது. கடைசியில் பார்க்குறாங்க இதே ஒரு போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பழையபடி பிருதுவான் ராஜா கிட்டே அந்த ஜமீன்லாம் நீங்கள் வச்சுக்கோப்பான்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி கேம் நம்ம ஆளுங்க விளையாடிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப ஃபியூ தாங்க, ரொம்ப கொஞ்சம் தாங்க. அதே போல் ரயத்வாரி சிஸ்டத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெமன் ஹீர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார், இங்கே வந்துட்டு வில்லேஜில் இந்த ஒரு 5 ஏக்கர் எனக்கு சொந்தம், எனக்கு எங்கள் பரம்பரையாக வந்திருக்கும், உங்களுக்கு 5 ஏக்கர் சொந்தம், எல்லாம் பரம்பரையாக வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுறது, 5 ஏக்கர் நிலம் நான் பணம் கட்டணும். அது என்ன 60% கேட்குறான், 60% டேக்ஸ் கட்ட கேஷாக கட்டுன்றான் வெள்ளக்காரன். அவ்வளோ காசு எப்படி கட்டுறது, நான் யோசிச்சுட்டு இந்த கேம் கொஞ்சம் பேர் தான் விளையாடுனாங்க, நிறைய பேர் விளையாடல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஐயா ஒன்றுமே விளையிலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு நெல்லெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உள்ள பதர் தாங்க இருந்தது அப்படின்னு சொல்லி டேக்ஸ் கட்டாமல் அவாய்ட் பண்ணியிருக்கிறான். இதுக்கு என்ன ஆச்சு? இப்போது அந்த நிலத்தை ஏலத்து விட்டாகணும். சரிங்களா? ஸோ வீடை வந்துட்டு விளை நிலமாக கூட இருந்திருக்கலாம். என்னங்க, வெளியே சொல்லும் போது விளைச்சல் இல்லைன்னு சொல்றாங்க, அது விளை நிலமாக கூட எல்லாம் விளைஞ்சி இருக்கும். சரிங்களா? நமக்கு தெரியாதது விளைஞ்சிருக்கும் அப்படி சொல்லிடுவாங்க. அப்புறம் என்னாச்சு, அவன் என்ன பண்ணுவான், நீ டேக்ஸ் கட்டல, வரி கட்டல, அதனால இந்த நிலத்தை பிடிங்கிக்கோ அப்படின்னுவான். சரி, இந்த ஊர் நிலத்தை எவன் வந்து ஏலத்துக்கு எடுக்க போறான்? மறுபடியும் உள்ளூர் ஆட்கள் தானே வரணும். அவன் மாமன் தான் இருப்பான், இவன் மட்டும் ஏலத்துக்கு எடுக்கக்கூடாது, இவன் சொந்தக்காரெல்லாம் எடுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவான், அவன் சொந்தக்காரன் எவ்வளோ ஒருத்தன் எடுப்பான், மீதி பேர்லாம் போயிட்டு 100, 200, 300ன்னு சொல்லுவாங்க. 500 ரூபாய்க்கு மேலே போகாது. ஸோ இவங்க எழுந்தாலும் அங்கே போயிடும். இந்த கேம் நிறைய விளையாடும் போது அவன் என்ன பண்ணான், வெள்ளக்காரன், அவனுக்கே தெரியும் நல்லா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி நிறைய விளையாடும் போது அந்த இடத்த அவன் ஃபாரஸ்ட் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணிடுறான். ஃபாரஸ்ட் ஏரியா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நீ தானே ஏமாத்துற, நீ பணம் கொடுக்கறதுல ஏமாத்துற, இந்த கேம் விளையாடுற எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே அது ஃபாரஸ்ட் ஏரியா போடான்றான். இந்த மாதிரியே விளையாடிருக்காங்க. அதாவது ஒரு தகவலுக்கு சொல்கிறேன், எல்லாரும் இந்த மாதிரி பண்ணல, எங்கேயாவது 1-2 பேர் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலான மக்கள் ரொம்ப கஷ்டம்தான் பட்டாங்க. இப்போது எக்ஸ்ப்ளாய்டேஷன் இந்த டீ எஸ்டேட்ஸ்னு ஒரு தனியாகவே ஒரு இது போட்டிருக்கீங்க. எந்த மாதிரியான கொடுமைகளை மக்கள் அனுபவிச்சிருக்காங்க? நிறைய புத்தகங்களில் சில கதைகளில் பார்க்கும்போது இங்கிருந்து ஸ்ரீலங்காலேயே பார்க்குறோம், மலையக தமிழக மக்கள்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு காலத்தில் அவர்கள் இங்கிருந்து இதற்காக குடிபெயர்ந்தவர்கள் மாதிரி தான் தோணுது. உங்கள் புத்தகத்தில் பல்வேறு இடங்களுக்கு, நாட்டின் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போனதாகவும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நல்ல கேள்வி கேட்டீங்க. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது கொஞ்சம் 2 விதமாக இருக்குது. இவங்க வந்துட்டு தமிழகத்திலேருந்து போனவங்க டீ எஸ்டேட்டுக்கு தான் போனாங்க பெரும்பாலும். டீ எஸ்டேட் அப்புறம் கரும்பு தோட்டத்துக்கு போனாங்க. சரிதானுங்களா? அது எந்த காலகட்டம் சார்? இங்கே பஞ்சம் நிலவிய காலகட்டம். பஞ்சம் நிலவிய காலகட்டங்கள் தான். அதை பயன்படுத்தி அழைத்து செல்ல. ஆமாம், உண்மை. அப்போ மலேசியாவில் இவன் வந்துட்டு கரும்பு தோட்டம் வச்சுருந்தான். அங்கே வேலை செய்யறதுக்கு ஆள் வரலன்னும் போது அங்கே இருந்த வெள்ளைக்காரனோட சொந்தக்காரனே அங்கே இருப்பான். ஏன் அங்கே பஞ்சத்தை கிரியேட் பண்ணியா இங்கே அனுப்பியான்னு சொல்லியிருக்கான். சரிதானுங்களா? அந்த மாதிரி பஞ்சம்ன்றது அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனமான ஒரு இதுவாக இருந்தது. பஞ்சம் பொழைக்கிறதுக்கு இந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போவாங்க, அவ்வளோதான் பண்ணுவாங்க. ஆனால் பஞ்சம் பொழைக்கிறதுக்கு நாடு விட்டு நாடும் போயிருக்காங்க. இப்போது நிறைய பேர் நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் சபரிமலை போயிருப்பீங்க, எங்கேயாவது மூணாறு, குமுளி இங்கெல்லாம் போயிருப்பீங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை டீ எஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டீ எஸ்டேட் நார்மலாக வந்ததா? டீன்ற ஒரு தாவரமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்துக்கு சொந்தம் இல்லாத ஒரு தாவரம். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அசாம் சைடில் கொஞ்சம் இடத்துல டீ இண்டிஜினியஸ் உள்நாட்டு டீ பிளான்ட் இருந்தது, அவ்வளோதான். தவிர இருந்தது இண்டிஜினியஸ் டீ இருக்குது. சரிங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் சஹ்யாத்ரி மலையிலையும் விளையக்கூடிய டீ எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் சைனாலேருந்து திருட்டுத்தனமாக கொண்டு வந்து இங்கே பயிரிட்டது தான். அது வந்து நல்லது பண்ணியிருக்கான். அது மாத்திரம் இல்லை, ரப்பர் எஸ்டேட் அவன் கொண்டு வந்தது தான். சரிங்களா? இப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு பணக்காரனாகிறதுக்கு அடுத்தவனை அடிமாட்டு ரேட்டில் ஒர்க் பண்ண வைக்கணும், அதாவது அடுத்த ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணால், இந்த நாட்டில் வந்துட்டு ஜனங்கள்லாம் வந்துட்டு பசி பஞ்சத்தில் கஷ்டப்படும் போது இவங்களை என்ன பண்ணால் அழகாக, நான் இங்கே தான் ஒரு விஷயத்தை சொல்லணும். நான் என்னன்னாக்கா, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, ஒர்க்மேன் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த இடம் இங்கே தான் வருது. இப்போது ஜமீன்தார் சிஸ்டத்துலேயும் ரயத்வாரி சிஸ்டத்துலேயும் நிலம் வச்சிருந்தவன் நிலத்தை ஜமீன்தார்கிட்டையோ அல்லது லேவாதவி கொடுக்குற மணிலண்டர்கிட்டையோ கொடுத்துட்டு அதே நிலத்தில் நிலமற்ற கூலி தொழிலாளியான கதையை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போது அப்போ நிலம் வச்சிருந்தவன் நிலமற்ற கூலி தொழிலாளியான கதையை தான் தெரியும் நமக்கு. இப்போ அவன் எப்படி அடிமையானான் அப்படின்றதான் இங்கே வரப்போகிறோம். இப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் வீட்டில் ஏதாவது அவசர செலவு இருக்கும், பொண்டாட்டி உடம்பு சரியில்லை இருக்கும், இல்லை பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணுன்ற நியாயமான செலவு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறான், யார்கிட்ட கடன் வாங்கி தான் கல்யாணத்தை பண்ண முடியும். அப்படி கடன் வாங்க போகும்போது சொந்தக்காரங்கிட்ட வாங்கலான்னு பார்த்தா எல்லா சொந்தக்காரனும் இந்த மாதிரி அழுது அடிச்சு கிடக்கிறான், எல்லோரும் தான் கஷ்டப்படுறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, யார்கிட்டையும் கேட்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறான், அந்த ஊர் மிராசுதாரர்கிட்டையோ ஜமீன்தார்கிட்டையோ அல்லது பணம் வட்டி கொடுக்குறவர்கிட்டையோ போயிட்டு இப்போ கடன் வாங்குறான். கடன் வாங்குறவங்க வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, உங்ககிட்ட என்னப்பா இருக்குதுன்னு கேட்குறான். எதுவுமே இல்லாமல் தாங்க உங்ககிட்ட கடன் வாங்க வந்தேன் நானே அப்படின்னு இவன் சொல்லும்போது, அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு அந்த காலத்தில் என்ன பத்திர காகிதமோ எனக்கு தெரியாது எனக்கு, அந்த காகிதத்தில் ஒரு ரேகை வச்சிடறான். ரேகை வாங்கிக்கினேன், அது தலையாரி யாராவது விட்னஸ் போட்டால் போதும், அதுக்கு மேலே என்னென்னா எழுதிக்கிறான். எழுதின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்,
10 ரூபா. அந்த காலத்தில் 10 ரூபா பெரிய விஷயம். கொடுக்குறான் 10 ரூபா 5 ரூபா கொடுக்குறான். இப்போ என்ன ஆச்சு, அந்த 10 ரூபா ஆச்சுன்னா அவன் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடறான். அந்த அந்த இதில் டாக்குமெண்ட்டில் என்ன எழுதியிருக்குதுனாக்கா, இன்னார் ஆகிய நான், இன்னாருடைய பிள்ளை ஆகிய நான் உங்கள்கிட்ட 10 ரூபா பெற்றுக்கொண்டேன். இந்த 10 ரூபாய்க்காக என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே கொலாட்ரல் எதுவும் கிடையாது, நகை நட்டும் கிடையாது, நிலமும் கிடையாது. அதனால் உன் நிலத்தில் நான் டெய்லி வந்து நீ சொல்கிற வேலையை நான் செய்கிறேன். நான் வேலை செஞ்சேன்னாக்கா எனக்கு நீ அன்றைக்கி கூலியாக ஒரு களை நெல் கொடுப்பேன். நான் வேலைக்கு வந்து செய்யலைன்னாக்கா, வர முடியலன்னா கூட என் வீட்டிலேருந்து யாராவது என் பொண்டாட்டி பிள்ளைங்கள யாராவது வேலைக்கு அனுப்புவேன் நான் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். அதாவது பாகுபலி படத்தில் வர கட்டப்பா மாதிரி ஒரு அடிமை. கட்டப்பா அதிகாரத்துக்குள்ள அடிமை, இது அதிகாரமே இல்லாத அடிமை, பாவம் இவங்க. ஸோ இப்போ என்னாச்சு, அந்த மாதிரி நான் வந்துட்டு உள்ள நான் அடிமை பத்திரம் எழுதி கொடுத்துறேன். நான் இல்லா கட்டி என் பொண்டாட்டி பிள்ளைங்க யாராவது வேலை செஞ்சாகணும். சரி, யாருமே போகலன்னா என்ன நடக்கும்? யாருமே போகலன்னாக்கா எனக்கு அன்றைக்கி ஒரு கலன் நெல் கொடுக்காம விட்டுடுவான். கொடுக்க மாட்டாங்கிறது ஒரு பக்கம், கொடுத்த நெல்லையும் பிடிங்கிப்பான், ஒரு நாள் ஃப்ரீயாக பண்ணணுமா. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அது தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவன் நிலத்தில் எந்த ஒரு மாடும் மேயக்கூடாது, ஆடு மாடு மேயக்கூடாது. மேய்ஞ்சதுனாக்கா நீ சரியாக நீ பார்த்துக்கல நிலத்தன்னு சொல்லிட்டு அதுக்கு 10 ரூபா இருக்கிற கடனை 12 ரூபா ஆக்குவான். ஊரே வெள்ளக்காட்டில் மிதந்தாலும் அந்த நிலத்தில் வந்துட்டு தண்ணி நிற்கக்கூடாது. நின்றுதுன்னா ஊன் தப்புன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், 10 ரூபா கடனை 20 ரூபா ஆக்கிடுவான். இதெல்லாம் வந்து ஆங்கில அரசு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டே இப்படிதான் இருந்துச்சா? உட்பட்டே நடக்குது. என்ன விஷயம்னாக்கா, இப்போ என்னன்னாக்கா அவனுக்கு ஃபியூச்சரே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ 10 ரூபா கடன் வாங்கினவங்க 20 ரூபா கடன் ஆயிடுச்சு. அது அவன் ஓய்ச்சாலும் தீராது. அது அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க ஓய்ச்சாலும் தீராது. அப்போ என்ன பண்ணுவான், அவன் இங்கேருந்து விட்டா போதும், நான் புது வாழ்வை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயா ஓடி போக பார்ப்பான். வேற எங்கேயா ஓடி போக முடியாமல், அந்த காலத்தில் பெருசாக அவங்களுக்கு ட்ரெயின் வசதியும் கிடையாது, பஸ் வசதியும் கிடையாது, நடந்து தான் போயாகணும். அப்படி மாட்டு வண்டி வச்சுன்னு நடந்து போகும்போது இவனை பிடிச்சிடுவான். பிடிச்சிட்டு வந்துட்டு, நீ பார்த்துக்கோ, எங்கிட்ட கடன் வாங்கியிருக்க, நீ ஒழுங்காக அடைக்காமல் போயிட்ட, இப்போ என்ன பண்ணுறதுக்கு பதில் சொல்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்போது நான் வந்து எடுத்துன்னு போயிட்டு உன்னை மஜிஸ்ட்ரேட்டில் விட்டுறேன், நீதிபதி கிட்ட விட்டுறேன், அவர் விடுவிச்சா நீ போயிடு, இல்லை பார்த்துக்கலாம். நீமா மேஜிஸ்ட்ரேட்டிட்ட போனாக்கா கடன் வாங்கினேன்னு கேட்பாரு. ஆமாம் வாங்கினேன்னு சொல்லி ஆகணும், ஏன்னா ரேகை வச்சிருக்கேன், இது கையெழுத்து போட்டு விட்னஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த மாதிரி வர சொல்ல அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், 3 வருஷம் இட் இஸ் கிரிமினல் அஃபென்ஸு, அதாவது 3 மாதம் உள்ள தள்ளுவார். 3 மாதம் உள்ள தள்ளுவார். அதுக்கப்புறம் அந்த கடன் தீர்ற வரைக்கும் உள்ளே இருந்துங்கன்னே வேலை செய்யணுவார். இந்த மாதிரி போடுவார். 3 மாதம் உள்ளே போயிட்டான்னா பொண்டாட்டி பிள்ளைங்க செத்து போயிடும். அப்போ என்ன சொல்லுவான், ஐயா சாமி, நான் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கினது உண்மைதான், உனக்கு துரோகம் நினச்சது உண்மைதான், நான் ஓடி போயிட்டேன், உங்கள் வாஸ்தவம் தான், நீயே நான் அடிச்சு என்ன வேணா பண்ணிக்கோ, மரத்தில் கட்டி அடிச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவான் அவன். அந்த நிலைமையில இருந்தால் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவோம், அப்படிதான் அடிமைப்படுத்தப்பட்டார்கள்னு. ஆமா சொல்றீங்க. ஆமா. இப்ப பல்வேறு பகுதிகளுக்கு நாடுகளுக்கு சென்றார்கள் வரும்போது எந்தெந்த நாட்டுகள்லாம் நம்ம இங்கிருந்து அடிமையாக சென்றவர்கள் தமிழர்கள் இருக்கிறாங்க? இந்த மெத்தட் வந்துட்டு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1859 வந்தது. அதை பற்றி தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ போகாத நாடே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ பிரதமர் போயிட்டு இருந்தாரு, செஷல்ஸ் போயிட்டு இருந்தாரு, செஷல்ஸில் இவன் போயிருக்கிறான் ஆச்சுங்களா. சுரினாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ், மால்டீவ்ஸு, அங்கே டிரினிடாட் டொபாக்கோ, இங்கேருந்தெல்லாம் போயிருக்கான். இதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய தமிழன் பார்த்தீங்கன்னாக்கா 20% தான் இருப்பான். சரிங்களா. பெருமளவு எங்கேருந்து போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஞ்சட்டிக் பெல்ட், யூபி பீகார் பார்டரில் போஜ்பூர்னு சொல்லுவோம் நம்ம, போஜ்பூரி லாங்குவேஜ் பேசுகிறவங்க, அங்கேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. எங்க ஒன்று கேட்குறேன், காவிரி பாயிர கங்கை பாயிர வளமான பூமி, அங்கே என்ன போட்டாலும் விளையும். அது வந்து வருஷத்துக்கு 365 நாளும் நல்லா பாசன வசதி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல உங்களுக்கு பஞ்சம் பசி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் அதாவது ஊபி பெல்ட், பீகார் பெல்ட், அந்த ஏரியா, யூபி பீகார் சேர்ந்து பார்த்தீங்களா அந்த பெல்ட், சரிங்களா. அங்கெல்லாம் பஞ்சம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கேருந்து ஏன் எல்லாரும் போனானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளைக்காரன் என்ன பண்ணால், அவன் மான்செஸ்டரில் நம்ம முதல்ல பார்த்தோம், அங்கே வந்துட்டு காட்டனே விளையாது. ஆனாக்கா அந்த காட்டன் பாட்ஸ் இங்கேருந்து எடுத்துன்னு போயிட்டு உலகத்துக்கே அவன் வந்துட்டு துணி உற்பத்தி பண்ணக்கூடிய இடமா மாற்றினான் மான்செஸ்டரை. அதை டை பண்ணணும், அதுக்கு சாயம் ஏற்றணும். சாயம் ஏற்றுறதுக்கு இங்கே இருக்கிற அவுரி தேவைப்படுது, அது நேச்சுரல் அவுரி, அதாவது ப்ளூ கலர். ஸோ அந்த ப்ளூ கலர் டையை வந்துட்டு தாவரத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் பிரித்து எடுத்தாங்க. இன்றைக்கி அந்த டெக்னாலஜி இருக்குது, பண்ணுறாங்க.
சரிங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது அதை நம்ம ஜனங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸில் ஒரு பயிர் அதை வச்சு இன்னொரு பயிர் நெல் வைப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. இவன் என்ன சொல்கிறான், எனக்கு அங்கே தேவை நீ 3 போகமும் அவரியே போடு அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறான். அவரி சாப்பிட முடியாது நீங்கள். ஸோ அவரி சாப்பிட முடியாத ஒரு விஷயத்தை வளர்த்துட்டு அது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் நீ வளர்த்துரு, நான் இந்த முறை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் உனக்கு அப்படின்னு ஆசை காட்டுவானுங்க. வெள்ளைக்காரனும் சரி, அங்கே இருந்த இந்த லேவாதவி பண்ணுற மணி லெண்டர்ஸும் சரி ஆசை காட்டுவாங்க. அவனுக்கு அட்வான்ஸும் கொடுப்பாங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான் விளைப்பான். அது அறுவடைக்கு போகும்போது எதுவோ காரணம் சொல்லிவிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கம்மியாக தான் கொடுப்பாங்க. நீ அடுத்த சாகுபடி பாரு, அடுத்த சாகுபடி பார்த்தீங்கன்னாக்கா அவன் நல்லா கெயின் வந்துடுவாங்க. இதே மாதிரி பண்ணி அவன் உணவுப் பொருளை விளைக்காமல் சாய பொருளை மட்டும் வளர்த்து அவன் குடும்பமும் எல்லாரும் செத்து போனாங்க, அவனும் கஷ்டப்பட்டான். இதனால என்ன ஆச்சு, வறுமையின் பிடியில் அவன் சிக்கினான். அப்போ என்ன பண்ணாங்க வெள்ளைக்காரங்க, நீ வந்துட்டு ஒப்பந்த கூலி தொழிலாளியாக போறியான்னு கேட்டாங்க. வெளிநாடுகளுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னான். ஒரு 50-100 அவன் குடும்பத்துக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு கொடுத்துருவாங்க, எடுத்துன்னு போயிட்டாங்க. அவனை கூப்பிட்டு போயிட்டு அவன் தான் நிறைய பேர் இருக்கிறான். இப்போது மொரீஷியஸில் பார்த்தீங்கன்னாக்கா சிவசாகர்னு ஒருத்தர், ராம்குலம் சிவசாகர்னு ஒருத்தர் பிரசிடென்ட் ஃபஸ்ட் இருந்தார். அவர் வந்துட்டு அந்த தேசத்தின் பித்தான்னு கூட சொல்லுவாங்க அவரை. அவர் போஜ்பூர் பேசுகிறவர். அடுத்த ஒருத்தர் வந்தார், அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இஸ் ஆல்சோ ஃப்ரம் போஜ்பூரி ரீஜியன் தான். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் இங்கேருந்து அங்கே போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் போகிறதுக்கு என்ன காரணம்னா இந்த வறுமையின் காரணமாக போனாங்க. இப்போ கூட பிரதமர் எங்கேயோ கரிபியன் தீவுகளுக்கு போனாங்க. அங்கே கூட சொன்னாங்க, ஒரு லேடிஸ் ஒருத்தர் தான் அங்கே வந்துட்டு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் அங்கே பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த மாதிரி போனவங்க தாங்க, அடிமைகளாக அங்கு சென்று. ஆமா, அவங்க முன்னோர்கள் போனவங்க தான், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான், இந்திய வம்சாவளிகள் சேர்ந்தவர்கள். அதுதான். அப்படி பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி யூபி பெல்ட்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி கங்கை போகக்கூடிய, கங்கையில அது 365 நாளும் தண்ணீர் பாசனம் கிடைக்கக்கூடிய பகுதியில் வற்றாத ஜீவ நதி. அங்கேயுமே வந்து பஞ்சம் செயற்கையாக உருவாக்கப்பட்டு இங்கிருந்து தொழிலாளர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க, அந்த அவர்களுடைய தேவைக்காக அப்படிங்கிறது தான். ஆமா, இதுதான் நடந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ சின்ன விஷயம் பார்த்துங்க, இங்கேருந்து போனவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்துவாக தான் இருக்கிறான், முஸ்லீமாக தான் இருக்கிறான், கிறிஸ்டினாக தான் இருக்கான். இங்கே பெங்கால் ரீஜன் தாங்க, அந்த ரீஜன் தாங்க போனாங்க. அதாவது யூபி, பீகார், பெங்கால் அந்த ரீஜனில் தான் போனாங்க. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்துஸ் வந்துட்டு 70% இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் ஒரு 20%, கிறிஸ்டின்ஸ் ஒரு 10% இருக்கான்னு வச்சிங்களேன். அந்த ரேஷியோ தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த இன்டென்ஷன் லேபரர்ஸும் அதே ஒரு பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இருக்காங்க. அங்கே போன இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ யாரும் மதம் மாறல, கிறிஸ்டினா மதம் மாறி இருப்பான். ஏன்னா அந்த கிறிஸ்டியானிட்டியில் பரப்புறதுக்குனே பாதிரியார்கள் வந்திருப்பாங்க. சரிங்களா? பட் ஆனால் பெரும்பாலான இந்துக்கள் மதம் மாறலை. அவன் வந்துட்டு இன்றைக்கும் தன்னுடைய அடையாளத்தை வச்சிருக்கிறான். தைப்பூசம் மொரீஷியஸில் கொண்டாடுறாங்க. அது படமும் நான் எடுத்து போட்டிருக்கேன், புத்தகத்தில் போட்டிருக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ கலாச்சாரத்தை அவங்க இன்னும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்துன்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்குது. அவங்க இந்துக்கள் என்னென்ன பண்டிகை கொண்டாடுவாங்களோ அதெல்லாம் அவனும் கொண்டாடிட்டு தான் இருக்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த கத்தி முனைக்கும் கோதுமை ரொட்டி துண்டுகளுக்கும் அவர்கள் மதம் மாறல, எங்கு சென்றாலும் அவர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை கடைபிடிச்சிட்டு தான் வராங்க. இப்போ இந்த புஸ்தகம் எழுதின காரணம் கேட்டீங்கல்ல நீங்க, அந்த காரணம் இதுதான். இப்போ இங்க இந்தியாவில் உட்காந்துட்டு என்ன சொல்றாங்க, இல்ல எல்லாரும் கீழே போயிட்டாங்க, கீழே விழுந்ததுக்கு காரணம் வர்ணாசிரம தர்மம், ஜாதிய படிநிலை காரணம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அதே அவனே தான் அங்க போயிருக்கிறான். புரியுதுங்களா? அவனே அங்க போயிருக்கான், பல்வேறு நாடுகளுக்கும் போயிருக்கிறான். அவன் இன்னும் இந்துவா தான் இருக்கிறான், முஸ்லீமா தான், கிறிஸ்டினா தான் இருக்கிறான். அவன் எவனும் மதம் மாறல. அப்ப ஜாதிய படிநிலை காரணம்னாக்க அவன் முதல்ல மதம் மாறணும், இந்துவத்தை விட்டு வெளில போயிருக்கணும். இப்போ நீங்க இந்த நாடுகளுக்கு போயிட்டு அஃபிஷியல் சென்சஸ் ரிப்போர்ட் எடுத்து படிச்சு பாருங்க. அஃபிஷியல் சென்சஸ் தான் நான் சொல்றது. அதிலே சொல்றது இந்துக்கள் 5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்றது அவனே சொல்றான். சின்ன சின்ன நாடுகள்ல கூட, சாதாரண கரிபியன் தீவுகள்ல 5 லட்சம் பேர் இருக்கான் அப்படின்னு அவனே சொல்றான். இதாவது இந்த இடத்துல வந்துட்டு ஜாதிய படிநிலை தான் காரணம்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்கா அவங்க மதம் மாறிட்டு இருப்பான். அவன் மாறல. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. இந்த புத்தகத்தில் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இதனுடைய தலைப்பு த ஃபெமைன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் இந்தியா, நோன் அண்ட் ஹிடன் ரீசன்ஸ். ஆனால் அதில் ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க, அதற்கான தேவை என்ன? இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி ஏன் அங்கே ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டா அது மட்டும் குறிப்பிடல, இன்னும் பல கட்சிகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன்.
இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒவ்வொரு பிரசிடென்சி ப்ராவின்சஸுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணாங்க, வெள்ளக்காரன் என்ன பண்ணான், தனக்குன்னு ஒரு பேக்கப் இருக்கணும். லேண்டட் அரிஸ்டோக்ரஸி, நிலம் இருக்கக்கூடிய ஒரு நிலச்சுவார்ந்தார்கள் தனக்கு சப்போர்ட்டாக உருவாக்கணும் தான் ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்னென்ன ஃபேவர் பண்ண முடியுமோ பண்ணான். ஏன்னா எனக்கு அவசரத்துக்கு அவன் தான் உதவி பண்ணுவான், அவன் தான் எனக்கு இராணுவத்துக்கு ஆள் பிடிச்சி தருவான், எனக்கு என்னென்ன தேவையோ அவன் செஞ்சு தருவான். எல்லாம் செஞ்சாங்க, ஜமீன்தார்கள் எல்லாத்தையும் செஞ்சாங்க, எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. அவனுடைய திட்டம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போது செம்ஸ்போர்ட் மான்டேக்கு செம்ஸ்போர்ட் ஒப்பந்தம் அந்த ஒரு இது வருது, ரிஃபார்ம்ஸ் வருது 1916 சம்திங் வருது. அதன் பிரகாரம் 1919 20 அவங்க வந்துட்டு ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. அப்போ எலெக்ஷன் வைக்கும்போது அப்போ தான் முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் டிசைட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஜமீன்தார்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு நமக்கு இப்போது இந்த மான்டேக் செம்ஸ்போர்டு ரிஃபார்ம்ஸ் படி நாம் இப்போது சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரும், அதை நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்டிஸ்ன்ற ஆங்கில பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திர பிரகாசிகா, தமிழில் இன்னும் வேறு ஏதோ ஒன்று திராவிடன் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆரம்பிக்கிற ஜஸ்டிஸ் பார்ட்டின்ற பேரை நிலை பெற்றுறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஜமீன்தாருங்க, பண்ணையாருங்க இவங்கள தான் இருக்காங்க. சரிதானுங்களா? ஸோ இவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி மட்டும்தான் அப்படி கிடையாது. இந்தியாவில் எத்தனை மாகாணம் இருந்ததோ அத்தனை மாகாணத்திலையும் நிலம் இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் தனியாக கட்சி வச்சுருந்தாங்க. இப்போது யூபியில் பார்த்தீங்கன்னாக்கா யூனியனிஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று இருந்தது. அதே போல் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு ஈக்குவலாக ஒரு பார்ட்டி பேர் வச்சு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அங்கே பஞ்சாபில் பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்துஸ், சீக்ஸ், முஸ்லீம்ஸ் தான் பெரும்பான்மை ஒன்றுபட்ட பஞ்சாபில். அவங்க 2 முறை சார் சிக்கந்தர் அய்யத் கான் ஒருத்தர் வந்தார். 2 பேர் வந்துட்டு அவங்க பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. பிரசிடென்சிக்கு சீஃப் மினிஸ்டர் வராது, பிரைம் மினிஸ்டர் தான் வரும். ஸோ 2 இடத்துல 2 டேர்ம் வந்துட்டு அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. சரிதானுங்களா? இவங்க தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு இப்போ இவங்கெல்லாம் பணக்காரங்க நிலம் இருக்கக்கூடியவங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு அகேன்ஸ்டாக தான் அவங்க இருந்திருக்காங்க. இதில் யூனியனிஸ்ட் பார்ட்டி, பஞ்சாபில் இருந்த யூனியனிஸ்ட் பார்ட்டி அவங்க வெகிமெண்ட்டாக அப்போஸும் பண்ணாங்க. அப்போ இவங்க கட்சி தொடங்கியதே வந்து மக்கள் சேவைக்காக இல்லை, தங்கள் செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வங்களை பாதுகாக்கன்னு சொல்றாங்க. அவ்வளோதான். அதே என்ன ஆச்சு, ஜஸ்டிஸ் பார்ட்டி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அது அப்படியே திராவிடர் கழகத்தில் அப்படியே கொஞ்சம் சேர்ந்துட்டு திராவிடர் கழகம் திமுக திராவிட முன்னேற்ற கழகமாக வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? ஸோ இதான் சொல்கிறது, இவங்களுடைய எண்ணங்களே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்க வந்துட்டு இந்தியாவுக்காக, இந்திய சுதந்திரத்துக்காக எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அப்போது முழுக்க இந்த பஞ்சம் அப்படிங்கிறது இந்தியாவில் செயற்கையாக ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இறுதியாக சில வார்த்தைகள், இந்த புத்தகத்தை எதற்காக நேயர்கள் அவசியம் படிக்க வேண்டும்? இது ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன்னாக்கா இந்த ஒரு இந்த ஒரு ஜீனரால நிறைய புத்தகம் கிடையாது. ப்ராபப்ளி என்னுடைய தான் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ தான் இருக்கும் இந்த புக்கு. எனக்கு வேறு யாரும் எழுதின மாதிரி எனக்கு தெரியல. அப்படி எனக்கு தெரியாமல் கண்டிப்பாக யாராவது எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஜீனரால இதுதான் முதல் புக் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நம்மளுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது அதர்வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பசங்க வந்துட்டு சிவில் சர்வீஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நல்ல ஒரு புஸ்தகமாக இருக்கும் இது. நன்றி சார். ரொம்ப பல்வேறு சுவாரஸ்யமான தகவல், உண்மை சம்பவங்களை சமுதாயத்துக்கு வெளிக்கொண்டு வரணுங்கிற உங்களுடைய முயற்சி பலிப்பதற்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.